السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مختصر القدور في الفقه الحنفي பாடம் 18 பாபுல் அஞ்சாசி. அல்ஹம்துலில்லாஹ் 17 பாடங்களை முடித்து நாம் இன்று இந்த கிதாபினுடைய 18ஆம் பாடமான அதுவும் புதிய பாடமான பாபுல் அஞ்சாஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பாபிலே நாம் வீற்றிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை தொடர்ந்து நடத்தி வரும் ராக்கீப் எஜுகேஷன் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR ஸ்கிரீனும் கொடுக்கப்பட்டுள்ளது. தாராளமாக தங்களின் நன்கொடைகளை வழங்கி ஈருலக வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்பொழுது வாருங்கள், நாம் பாடத்திற்குள் செல்வோம். அதற்கு முன்பதாக இன்றைய 18ஆம் நாளுடைய பாடச்சுருக்கத்தை இன்று நாம் பார்ப்போம். முதலாவதாக அசுத்தத்திலிருந்து சுத்தமாகுவது, அதாவது நஜீஸ்களிலிருந்து நாம் எப்படி சுத்தமாகுவது, எந்த முறையில் நாம் அதை சுத்தமாகுவது. உதாரணமாக சில நஜீஸ்கள் நம்முடைய பட்டால் அதை எப்படி நீக்குவது, இந்த மாதிரி போன்றவைகள் எதற்காக வேண்டி நீங்க வேண்டும் என்பதை பற்றிலாம் இந்த பாடத்தில் நாம் பார்ப்போம். அடுத்ததாக அசுத்தத்தை நீக்குவது, அதை எப்படி நீக்க வேண்டும், எதை கொண்டு நீக்க வேண்டும், எதெல்லாம் நீக்குவதற்கு ஜாயிஸாக உள்ளது, எந்த விஷயங்களெல்லாம் கொண்டு அசுத்தத்தை நீக்க முடியும் என்பதாக அடுத்ததாக நாம் பார்க்க உள்ளோம். அதுக்கடுத்ததற்காக பூமி மற்றும் கண்ணாடியின் சுத்தம், அதாவது பூமி என்று சொல்லக்கூடியதை கவனித்து இங்கே வருவது. பூமினா அருள், பூமியினுடைய மேல் பரப்புகள் நஜீஸ் ஆகிவிட்டால் அதை எவ்வாறு சுத்தமாகுவது, அதை சுத்தமான அதை கொண்டு என்னெல்லாம் செய்யலாம், அப்படிப்பட்டதாகும். அடுத்து கண்ணாடி, வால் போன்றவைகள் அதெல்லாம் எப்படி சுத்தம் செய்ய வேண்டும், அதனுடைய சுத்தம் எந்த முறையில் இருக்கும் என்பதை பற்றி தான் அடுத்த மூன்றாவதாக நாம் பார்க்க உள்ளோம். இப்பொழுது வாருங்கள், நாம் பாடத்தை வாசித்து அர்த்தம் வைப்போம். பாருங்க, பாபுல் அஞ்சாசி. பாபுல் அஞ்சாசி நஜஸை பற்றிய, பாபுல் அஞ்சாஸ்னா அசுத்தங்களை பற்றிய பாபாகும். நஜஸ் அஞ்சாஸ் என்பது நஜஸினுடைய ஜம்மு தான் எனது அஞ்சாஸ். நஜஸ்னா எனது அசுத்தம், அஞ்சாஸ்னா அசுத்தங்கள். அப்ப அசுத்தங்களை பற்றிய பாடம். முதலாவதாக ஒன்றை கவனிக்க வேண்டும். இங்கு முசன்னிஃப் அவர்கள், அதாவது முசன்னிஃப் அவர்கள் முதலாவதாக ஹுக்மியா நஜீஸ்களை பற்றி அவர்கள் முதன்மையாக கூறிவிட்டார். ஹுக்மியா நஜீஸ்னா என்னது? உதாரணமாக ஹதஸ் ஏற்படுவது, பெருந்தொடக்கு ஏற்படுவதன் மூலமாக உடல் அசுத்தமாகிறது என்பதெல்லாம் ஹுக்மியா நஜாசத்து. அது ஹக்கீகத்தா நஜாசத்து இல்லை. இப்பொழுது நாம் பார்க்க போகின்றது ஹக்கீகத்தா நஜீஸ், அதாவது அவைகள் எல்லாம் எனது அடிப்படையில் அசல்லே எனது அவைகள் நஜீஸாக பார்க்கக்கூடிய பொருள்கள். அப்படிப்பட்ட பொருள் நஜீஸ்களை பற்றி தான் நாம் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாம என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் இந்த இதுக்கு ஹுக்குமியா நஜீசத்துக்கு முன்னாடி ஹுக்குமியான நஜீஸுடைய பாடத்திற்கு பின்பதாக இந்த ஹக்கீகத்தான நஜீஸை கொண்டது காரணம்னா, ஹுக்குமியா நஜாசத்து இருக்கின்றது, அது சிறு அளவுக்கு இருந்தா கூட அதை கொண்டு நினைச்சு அது சொலாத்து தடைபடும், அதை கொண்டு தொழுக முடியாது. ஆனால் இந்த ஹக்கீகத்தான நஜாசத்தில் சிறிய அளவுகள் இருந்தால் அது அஃபு மன்னிக்கப்படும், அதனுடன் நம் தொழுவது கூடும். ஆனால் அங்கு ஹுக்குமியத்தான நஜாசத்தில் கூடப்படாது. அப்ப ஹுக்குமியத்தான நஜாசத்து தான் இந்த ஹக்கீகத்த நஜாசத்தை விட அக்குவானது என்பதன் காரணமாகத்தான் அக்குவா ஆன ஒன்றை முதலாவதாக கொண்டு வந்துவிட்டு அதற்கு பின்பதாக இந்த ஹுக்குமியத்தான நஜாசத்தை அவர்கள் இரண்டாவதாக கொண்டு வந்துள்ளார்கள். இப்ப பாருங்க, நஜஸ்னா என்னன்னு பார்த்தோம். நஜஸ்னா என்னது? அசுத்தம். அதாவது அதாவது எந்த ஒன்றெல்லாம் அருவருப்பாக கவனிக்கப்படுமோ அந்த ஒன்றெல்லாம் நஜஸ். உதாரணமாக மலம், சிறுநீர், அதே போன்ற எனது எதெல்லாம் நஜஸ் என்ற காக்கை, எச்சம், அதே போன்ற விட்டைகள், புழுக்கை, இந்த மாதிரி போன்றவைகள் எல்லாம் நஜஸ். எதெல்லாம் அசுத்தமாக நாம் பார்ப்போமோ அந்த ஒன்றெல்லாம் எனது நஜஸாக இருக்கும். பாருங்க, பாடத்தை வாசிப்போம் வாங்க. தத்ஹீருன் நஜாசதி வாஜிபுன் மின் பதனில் முசல்லி. தொழுகக்கூடியவனுடைய உடம்பிலிருந்து நஜஸை நீக்குவது வாஜிபாகும். தத்ஹீருன் நஜாஸ்னா நஜீஸை
சுத்தம் செய்வது வாஜிபுன் கட்டாயமாகும். மின் பதனில் முசல்லி தொழக்கூடியனுடைய உடலில் இருந்து நஜீஸை நீக்குவது என்னவாகும்? வாஜிபாகும். கவனிக்கணும். அப்போ முதலாவதாக நமக்கு சொல்லி தருவாங்க தொழுகையுடைய ஷர்த்துக்களை சொல்லவும் சொல்லுவாங்கன்னா வெளி ஷர்த்துக்கள்ல முதலாவதாக எனது உடல் சுத்தமாக இருப்பது என்பதாக நம்ம சொல்வார்கள். அப்ப நம்ம தொழுக வேண்டும் என்று சொன்னால் முதலில் என்ன இருக்க வேண்டும்? நம்முடைய உடல் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்ப ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய நஜீசுகளை எல்லாம் நாம் நீக்குவது என்னவாக இருக்கின்றது? சுத்தமாக இருக்கின்றது. அடுத்து இன்னும் அவனுடைய ஆடையில் இருக்கக்கூடிய நஜீஸ்களை நீக்குவதும், வல் மகானி இன்னும் வல் மகானி இடம் என்னது இடத்தில், அதாவது தொழுவக்கூடியனுடைய இடத்திலிருந்து உண்டான நஜஸை நீக்குவது வாஜிபாகும். பாருங்க, வல் மகானி ஒரு இடம், எப்படிப்பட்ட இடம்? அல்லதி யுஸல்லி அலைஹி அதன் மீதுதான் அவன் தொழுவானே அப்படிப்பட்ட இடத்திலிருந்தும் உண்டான நஜீஸை என்ன செய்ய வேண்டும்? நீக்குவது வாஜிபாக வேண்டும். அப்ப பாருங்க, ஒண்ணு தொழுகக்கூடியனுடைய உடல் சுத்தமாக இருக்கணும். ரெண்டாவது அவனுடைய சௌபானது அவனுடைய ஆடை என்னவாக இருக்க வேண்டும்? சுத்தமாக இருக்க வேண்டும். அடுத்து ஒல் மக்கான் இல்லதி சல்லி அலேஹி எதன் மீது அவன் தொழுகுவான் அப்பனா என்ன தொழுகக்கூடிய இடம். தொழுகையினுடைய வெளிப்பாடுகளை நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த 3 விஷயங்களை அவங்க சொல்லித் தருவார்கள். அப்ப முதலாவது உடல் இருக்கணும், அடுத்து உடை சுத்தமா இருக்கணும், அதுக்கடுத்து என்னது? அவனுடைய தொழுகக்கூடிய இடம் சுத்தமா இருக்கணும். இப்போ அவங்க கவனிக்கணும் சௌபு. இப்ப ஆடைகளுடைய சுத்தத்தின் போது நமக்கு இங்க ஒரு விதமான அளவுகள்லாம் என்ன சொல்லி தருவாங்க. பின்னாடி வரக்கூடிய பாடங்கள் எல்லாம் வரும். அந்த ஆடையில எந்த அளவுக்கு நஜீஸ் இருந்தால் நமக்கு என்ன செய்து கொள்ளலாம், அஃப்வாக இருக்கப்படும் என்பதெல்லாம் நமக்கு என்ன சொல்வார்கள், பின்னாடி வரக்கூடிய பாடங்களை சொல்லி தர வைப்பார்கள். அப்ப பாருங்க, நஜீஸான ஆடைகள் இருந்து என்ன செய்யக்கூடாது? தொழுவக்கூடாது. ஆனா இப்ப சொல்லுவாங்க என்னன்னா, ஒரு ருபு அதாவது ஒரு உறுப்பினுடைய கை, உதாரணமா ஆடை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஆடையினுடைய கை இருக்கு, ஒரு கை ஒரு பகுதி வச்சிருந்தாங்க. இதுல ருபு இருக்கு. என்ன செய்யுது? கையினுடைய ருபுனா எனது கால் பகுதி நஜீஸா இருக்கு. இது சுத்தம் செய்யறதுக்கு தண்ணியே இல்லை. அப்ப அந்த ருபுவோட என்ன செய்து கொள்ளலாம்? நாம் அந்த கால் பகுதியோட நஜீஸனோட நம்ம தொழுது கொள்ளலாம். என்ன செய்யலாம்? தொழுவது ஜாயிஸாக இருக்கும். ஏன்னா தண்ணி என்னைக்கு அசுத்தமா நீக்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை, அந்த தண்ணி இல்லை. அமர்த்திடுவாங்க அலிலா ஹஃபீஃபான நஜீஸ் எல்லாம் பிரிப்பாங்க. அப்ப அது இருந்தா எந்த அளவுக்கு, ஹஃபீஃபா நஜீஸ் இருந்தா எந்த அளவுக்கு, இதெல்லாம் நஜீஸ்கள் இருந்தால் தொழுவலாம் என்பது பின்னாலுடைய பாடங்கள்ல வரும். அப்ப ஆடைகள் எந்த அளவு. அதே மக்கானை கொண்டு பாருங்க, வல் மக்கானில்லதி யுஸல்லி அலைஹி வல் மக்கானில் சொல்லிங்கன்னா என்னது? அவனுக்கு தொழுவக்கூடிய இடம். அதை கொண்டு நோக்கம் என்னன்னா, அவன் சுஜூத் செய்யக்கூடிய இடத்தில் எந்தெந்த உறுப்புகள் எல்லாம் சொல்லாவின் மீது படுமோ, அவன் தொழக்கூடிய இடத்தில் எந்தெந்த இடங்களா, அப்ப உதாரணம் பாருங்க, நெற்றி, மூக்கு தலையை வைக்கக்கூடிய பகுதி, 2 கைகளை வைக்கக்கூடிய பகுதி, முட்டு வைக்கக்கூடிய பகுதி, அதே மாதிரி கால்கள் வைக்கக்கூடிய பகுதி, இந்த பகுதியில் நஜீஸ் இல்லாமல் சுத்தமாக இருந்தாலே போதும். அப்ப அவன் எதனை செஞ்சா செய்வானோ அந்த பகுதி நஜீஸ் இல்லாமல் இருந்தாலே போதுமானதாகும். அப்ப அதை கொண்டு இங்க மக்கானை கொண்டு நோக்கம் இவைகள் தான். சஜ்ஜா செய்யக்கூடிய நேரத்தில் எதெல்லாம் அவன் பூமியின் மீது படுகின்றதோ அந்த ஒன்று என்ன செய்ய வேண்டும்? சுத்தமாக இருப்பது வாஜிபாக இருக்கின்றது. அடுத்து பாருங்க, நஜீஸை நீக்குவது ஜூசு ஜாயிஸாகும், தத்தீரும் நஜாசத்து நஜீஸை நீக்குவது ஜாயிஸாகும். பில் மா இ தண்ணீரை கொண்டு. அப்ப என்ன சொல்லணும்? எந்த தண்ணியெல்லாம் மாவுல் முஸ்தாமல் என்று நாம் பயன்படுத்தினோமோ, முன்னாடி சொன்னாங்கல்ல மாவுல் முஸ்தாமல், அதாவது மாவுல் முஸ்தாமல்ல மாவுல் முத்தலக்கு பொதுவான தண்ணீர்கள், எனது மழை தண்ணீர், ஆற்று தண்ணீர், கடல் தண்ணீர் போன்ற எதெல்லாம் முழு செய்வதற்கு ஜாயிஸ் ஆகுமோ அந்த தண்ணீர்களை கொண்டு எல்லாம் என்ன செய்வது? நஜீஸ்களை நீக்குவது நஜீஸ்களை நீக்குவது, நஜீஸை சுத்தம் செய்வது ஜாயிஸாக இருக்கும். அப்ப எல்லா தண்ணீர்களையும் கொண்டு என்ன செய்து கொள்ளலாம்? நாம் நஜீஸை நீக்கிக் கொள்ளலாம். நம்முடைய சமூகத்துக்கு நஜீஸை ஒரு இடத்தில் நஜீஸ் பட்டு விட்டால் அதை நீக்க வேண்டும். மூசாலேசுடைய காலகட்டத்தில் நஜீஸ் பட்டுருச்சுன்னா அந்த இடத்தையே அறுத்து எரிஞ்சிருவாங்க. அந்த மாதிரி சித்தத்தானே இருந்துச்சு. ஆனா நம்முடைய மார்க்கத்துக்கு அல்லாஹ் செய்திருக்காங்க, நம்முடைய நம்பிக்கை என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு லேசான ஒரு மார்க்கமா அனுப்பி வச்சிருக்காங்க. அதாவது இலகுவான விஷயங்களை தான் நம்முடைய உம்மத்தே முஹம்மதியாக்கு அல்லாஹ் வழங்கியிருக்காங்க. அப்ப நம்ம அதை கழுவுனா போதும், சுத்தமாயிரும். பாருங்க, தண்ணீரை கொண்டு செய்யலாம், நாம் அதை சுத்தம் செய்வது ஜாயிஸாகும். இன்னும் சுத்தமான ஒவ்வொரு மாயினா திரவ பொருள், ஒவ்வொரு திரவ பொருளை கொண்டும், எப்படிப்பட்ட? தாஹிரின் சுத்தமான, சுத்தமான எல்லா திரவ பொருள்களை கொண்டும் நஜஸை நீக்குவது ஜாயிஸாகும். ஃபர்ஸ்ட் பாருங்க, தண்ணி மட்டுமல்லாமல் திரவமான பொருள், அது எந்த திரவமான பொருளாக இருந்தாலும், திரவ பொருளா என்னங்க? இப்ப ஜூஸ்,
ஜூஸ்லாம் தண்ணியா இல்லை, ஆனா திரவ பொருள். அதே மாதிரி அத்தர் இருக்கு, அது திரவ பொருள். இதே போன்ற பழச்சாறுகள் எதெல்லாம் எனது திரவமாக இருக்கின்றதோ, அப்படிப்பட்ட திரவமான பொருட்கள் எதெல்லாம் சுத்தமாக இருக்கின்றதோ, உதாரணமா பாருங்க, ஜூஸ் சுத்தம். அப்ப சிறுநீரும் திரவம் தானே, சுத்தமா கேட்டா அசுத்தமானது. அப்ப அதை வச்சு நீக்க முடியாது, நஜிசை கொண்டே நீக்க முடியாது. இப்ப ஜூஸ் சுத்தம். இப்போ உதாரணமா நீங்க வெளியே போறீங்க, ஒரு கையில செவனம் பாட்டில் தான் இருக்கு, ஒரு இடத்துல அட்ஜஸ்ட் பட்டுருச்சு, வேறு வழி இல்லை. இப்ப இந்த செவனப்பை கொண்டு நம்ம என்ன செய்யலாம், சுத்தம் செய்யலாமான்னு கேட்டா தாராளமா என்ன செய்து கொள்ளலாம், நாம் சுத்தம் செய்து கொள்ளலாம். இது என்னன்னா ஹக்கீக்கத்தான ஹக்கீக்கத்தான் நஜஸ் இருக்குல்லவா, அதை மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், சுத்தம் செய்ய முடியும். அதுவே ஹுக்குமியா நஜஸ் என்ன செய்ய, ஒருத்தனுக்கு உழு இல்லாம இருக்கு, இப்போ உழு முறிந்து விட்டது, இப்ப அவன் கையில ஒரு சவனப்பு இருக்கு, இந்த சவனப்பை கொண்டு ஒழு செய்ய முடியுமான்னு கேட்டா முடியாது. காரணம் என்ன, ஒழு செய்யறதுக்கு என்னவா இருக்கணும், அந்த தண்ணீர் சுத்தமாக இருக்க வேண்டும், சுத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்ப சவனப்பு சுத்தம், ஆனா என்ன சுத்தத்தை ஏற்படுத்தாது. காரணம் என்ன, அதுல பல ஹவுஸ் மாறி இருக்கு, ஆனா தண்ணீரை கொண்டு செய்யலாம், அதுல ஹவுஸ் மாறல. ஆனா இந்த மாயான சுத்தமான தண்ணீரை கொண்டு நஜஸை நீக்குவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். நஜஸை ஹக்கீக்கத்தான நஜஸை நீக்குவதற்கு நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் ஹுக்மியான நஜஸ்களை நீக்குவதற்கு பயன்படுத்த ஜாயிஸாக. அதான் சொன்னாங்க பிக்குல்லி மாயின், எல்லா திரவ பொருள்களை கொண்டும், எனது எல்லா திரவ பொருள்களை கொண்டு நாம் சுத்தம் செய்வது நமக்கு ஜாயிஸாக இருக்கின்றது. பாருங்க, யும்கினு எப்படிப்பட்ட மாயினா, யும்கினு சாத்தியமாகும், இசாலத்துஹா அந்த ஹாயதை பார்த்து நஜஸை பார்த்து, அப்ப இசாலத்துஹா அந்த நஜஸை நீக்குவது சாத்தியமாகும், பிஹதை கொண்டே அந்த மாயின் ஒவ்வொரு திரவ பொருள் அந்த பிக்குள்ளி மாயினால அந்த மாயை பார்த்து அந்த ஹீம் எழுதப்பனது, அந்த மாயை கொண்ட அந்த திரவ பொருட்களை கொண்டு அந்த நஜஸை நீக்குவது சாத்தியமாகுமே. அப்படிப்பட்ட ஒவ்வொரு சுத்தமான திரவ பொருள்களை கொண்டும் என்னது இன்னும் தண்ணீரை கொண்டும் நாம் சுத்தம் செய்வது என்னவாக இருக்கின்றது, ஜாயிஸாக இருக்கின்றது. அது நமக்கு ஜாயிஸாக இருக்கின்றது. பாருங்க, இப்ப ஒவ்வொரு மாயான பொருள்களை கொண்டு என்ன செய்யலாம், நாம் சுத்தம் செய்வது நமக்கு என்னவாக இருக்கின்றது, ஜாயிஸாக இருக்கின்றது. பாருங்க, இதே போல கல் ஹில்லி இல்லைன்னு சொன்னா ஹல்லின்னு சொல்லலாம், ரெண்டும் சொல்லலாம். என்னது கல் ஹல்லி ஹில்லு, ஹல்லுனா என்னது வினிகர், என்னது வினிகரை போன்ற. அப்ப வினிகரை போலன்னா என்னது, நம்ம இப்ப உணவுகளுக்கு பயன்படுத்தோம்ல அந்த வினிகர், அந்த வினிகரை கொண்டு நாம் என்ன செய்து கொள்ளலாம், நஜஸ்களை நீக்குவதற்கு சுத்தம் செய்து கொள்ளலாம், பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்து ஓமா இல் வரதி வல் மா இல் வரதுனா என்னது, ரோஸ் வாட்டர். அப்ப ரோஸ் வாட்டர் நம்ம அத்தரை போன்ற ரோஸ் வாட்டர்னா எனது மாயான பொருள், சுத்தமான பொருள்கள். அப்ப இவை என்ன செய்யலாம், இவைகளை கொண்டு நாம் சுத்தம் செய்வது நமக்கு என்னவாக இருக்கின்றது, ஜாயிஸா இருக்கின்றது. இவைகள் எல்லாம் மாயான பொருள், இவைகள் மூலமான நஜஸ் நீக்க முடியும். உதாரணமா ஒரு காக்கா எச்சம் போட்டு விட்டது ஒரு ஆடையில, இப்ப ரோஸ் வாட்டர் மூலம் நம்ம என்ன கழுவுவது மூலமா என்ன செய்யும், அந்த நஜஸ் நீங்கிவிடும். அப்ப அந்த நஜஸ் நீங்கிட்டா என்ன செய்யலாம், அதை கொண்டு நம்ம என்ன செய்து கொள்ளலாம், தொழுது கொள்ளலாம், அதோட தொழுது கொள்ளலாம். காரணம் என்ன, நஜிசுடைய அசர்கள் அதுல இருக்காது, நஜிஸ் மூலமாக நீங்கிவிடும். ஏன், இந்த சுத்தம் செய்த பொருளும் எனது சுத்தமான பொருளாக இருப்பதன் காரணமாக என்ன செய்து கொள்ளலாம், அதை கொண்டு நாம் நீக்கி அந்த அதன் மூலமாக அது ஒரு அடையுடன் தொழுது கொள்ளலாம். ஆனா ஷாஃபியாக்களுடைய சொன்னா இந்த மாயான பொருள்களை கொண்டு என்ன செய்ய முடியாது, இந்த ஹக்கீக்கத்தான நஜிசத்தை என்ன செய்ய முடியாது, நீக்க முடியாது என்பார்கள். ஆனால் நம்முடைய அபூ ஹனீஃபா இடத்துல என்ன செய்யலாம், இதை நம்ம என்ன செய்து கொள்ளலாம், இந்த மாயான ஒவ்வொரு பொருளைகளையும் கொண்டு நம்ம என்ன சுத்தம் செய்து கொள்ளலாம். மாயை கொண்டு மட்டுமில்ல, மாயான ஒவ்வொரு சுத்தமான பொருள்கள், அதுவும் அந்த மாய்க்கு என்ன இருக்க வேண்டும், அந்த நஜஸை நீக்குவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கணும். எல்லா மாயையும் கொண்டு என்ன செய்ய முடியாது, நஜஸை நீக்க முடியாது. சில மாயான விஷயங்களை கொண்டு என்ன செய்ய முடியாது, நஜஸை நீக்க முடியாது. உதாரணமா பாருங்க, இப்ப எண்ணெய் இருக்கு, எண்ணெய் எல்லாம் மாயான ஒன்றுதான், இதை கொண்டு நம்ம நஜஸை நீக்க முடியுமானா கொஞ்சம் கடினமான ஒன்றுதான், நீக்க முடியாது. அப்ப எதெல்லாம் கொண்டு யும்கின் சாத்தியமாகுமோ அந்த மாதிரி ஒன்றை கொண்டு என்ன செய்து கொள்ளலாம், நாம் நீக்குவது ஜாயிஸாக இருக்கின்றது. அடுத்து பாருங்க, சுவாபத்தில் ஹுஃபில் அடைந்தால் நஜாசத்துன், நஜீஸ் என்னது, அந்த ஹுஃபில் அஸ்வாபத்தில் என்னது அடைந்தால், பட்டால் என்னது, இதா சுவாபத்தில் ஹுஃப நஜாசத்துன், என்னது இந்த அஸ்வாபத்தினுடைய ஃபாயிலான நஜாசத்துன். அப்ப என்னது, அந்த நஜீஸ் என்னது ஹுஃபில் பட்டால், லஹா இன்னும் அந்த நஜஸிற்கு உண்டு, ஹாயதை பார்த்து நஜஸ் சரிங்களா, அப்ப லஹா அந்த நஜஸிற்கு உண்டு, ஜிருமுன்னா என்னது, ஒரு கெட்டியான இருக்குன்னா அதான் ஜிருமுன். ஜிருமுன்னா ஒரு உருவம் இருக்கக்கூடிய பொருள். உதாரணமா பாருங்க, ஜிருமுன்னா இப்ப காயத்து இருக்கு, இதுக்கு ஒரு ஜிரும் இருக்கு, ஒரு உருவம், ஒரு
கெட்டியான பொருள் மாதிரி இருக்கும்ல அதுதான் ஜிருமுன், உருவமுள்ள ஒரு மாதிரி ஒன்றுனா ஜிருமுன். இப்ப காற்று வெளியே ஆசன வாயு வழியா காற்று வெளியேறுது, அப்ப இதுக்கு ஜிருமு இருக்குமான்னு பார்த்தா ஜிருமு இருக்காது, நஜஸ். ஆனா இப்ப இந்த காயத்துக்கெல்லாம் பாருங்க ஜிருமு இருக்கும், என்னது ஒரு வகையான கெட்டி போன்ற ஒரு பொருளாக இருக்கிறது ஜிருமு என்பதாக சொல்வார்கள். அப்ப அதற்கு மேல ஜிருமு இருந்தால், ஜிருமுன்னு என்னது அந்த போன்ற ஒரு ஒரு உருவமான என்ன ஒரு கெட்டியான பொருளாக அந்த என்னது நஜஸ் இருந்தால் அதற்கு இருந்தால், இன்னும் ஃபஜஃபத், அந்த ஜிருமு என்னவா இருக்கு, காய்ந்த நஜஸ் என்னவாயிட்டது, காய்ந்து விட்டது, என்னது ஃபஜஃபத், அந்த நஜஸ் காய்ந்து விட்டால் ஃபதலகஹு, என்னது அதை என்னது இன்னும் ஃபதலகஹு, அவன் என்ன செய்து விட்டான், அதை அந்த ஹுஃபை என்ன செய்து விட்டான், தடை விட்டான், பில் அருளி, எனது ஃபதலகஹு என்னும் எனது இருந்தால் இன்னும் ஃபதலகஹு, அவன் என்ன செய்வான் அதை அந்த ஹுஃபை, தல்குனா தேய்ப்பது நல்லா, பில் அருளி பூமியை கொண்டு. இப்போ தினமும் நம்ம காலில் செருப்பெல்லாம் பட்டுனா என்ன செய்வோம், நம்ம அதை பூமியில படுத்து தேய்ப்போம்ல, அப்போ ஹுஃப்னா என்னது காலுறைகள் தானே. அப்ப காலுறைகள் மீது நஜஸ் பட்டு அந்த நஜஸுக்கு ஜிரும் இருந்துச்சுன்னா என்னது, ஜிரும் இருந்து அது காய்ந்து இருந்தால் அதை என்ன செய்து கொள்ளலாம், ஒருத்தன் தடவி அவன் என்ன தடவிட்டான், பில்லார்லி பூமியை கொண்டா ஜாஸ், அவனுக்கு ஜாயிஸ் ஆகிவிடும். அப்போ தானே பாருங்க, ஒருத்தனுடைய நடந்து போறான், ஹுஃபுல் என்ன ஆயிடுச்சு, ஒரு சாணி மாட்டு சாணம் இருக்கின்றது, அதை மிதித்து விட்டான். இப்போ மாட்டு சாணத்தை மிதிச்சு விட்டான், அப்ப இந்த சாணம் வந்து இப்போ கவனிக்கல, அவன் அதுக்கடுத்து வீட்டில் கழட்டி போடுறான், ஒரு 2-3 மணி நேரத்தில் அந்த சாணம் காஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்க்குறான் மாட்டு சாணம் காஞ்சிருக்கு. இப்போ அதை நல்லா என்ன செய்து கொள்றான், அவன் என்ன செய்து கொள்றான், நல்லா தரையில் போட்டு சேத்துல சேத்துல போட்டு மதின்னு சேர்த்துக்கிற மண்ணில் போட்டு நல்லா தேய்க்கிறான். நஜிஸுடைய பகுதியில் எல்லாம் கீழே விழுந்துருச்சு, எனது நஜிஸினுடைய பகுதிகளெல்லாம் என்னது அதை விட்டு நீங்கி விட்டது என்று சொன்னால் அதை கொண்டு என்ன செய்து கொள்ளலாம், அவனுக்கு ஜாயிஸ் ஆகிடும். அப்போ அந்த ஹுஃபுடன் நாம் தொழுது கொள்ளலாம். ஏன் இந்த மாதிரி ஜிரும் இருக்கக்கூடிய பொருள்களுக்கு தேய்ப்பதன் மூலமாக தலுக்கு செய்வதன் மூலமாகவே அதை நீங்க அவைகள் சுத்தமாகிவிடும். இப்போ இதே மாதிரி காலணிகள் அதே தான், காலுறைகள் மட்டுமல்ல, நம்முடைய காலணிக்குரிய காலணிகளில் செருப்பில் என்ன சாணம் இருக்கின்றது, அதை தேய்ப்பதன் மூலமாக என்ன வேணும், நீங்கிட்டாலே அது சுத்தமாகிவிடும். அப்ப இந்த மாதிரி ஜிரும் இருந்த அதுக்கு மட்டும் எனது இந்த சட்டம், அப்ப எனது அவன் அதை கொண்டு தொழுவது ஜாயிஸாக இருக்கும். அப்ப அவனுக்கு இந்த மாதிரி தலுக்கு எனது தலுக்கை கொண்டு எனது கழுக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பூமியின் மீது தலுக்கு செய்வதை தேய்ப்பதை கொண்டு என்னவாகிடும், அது சுத்தமாகிவிடும். அடுத்து பாருங்க, வல்மணியோ, மணியாகிறது, நஜிசும் அது என்னவாக இருக்கும், அசுத்தமானதாக இருக்கும். எஜீபு வாஜிபாவும், கஸ்லு ரத்பிஹி, என்னது கஸ்லு ரத்பிஹி, அந்த மணி எப்படி இருக்கின்றது, காய்ந்த, என்னது காய்ந்தல ஈரமான, ரத்பிஹினா என்னது, ரத்துப்னா ஈரம். அப்ப ஹீனா அந்த மணியை பார்த்து ரத்துப்னா ஈரமான அந்த மணியை என்ன செய்வது, கழுகுவது என்னவா இருக்கின்றது, வாஜிபா இருக்கின்றது. ஃபைதா ஜஃபல், ஃபைதா ஜஃப, அது காய்ந்து விட்டால், அலா சௌபி ஆடையின் மீது, அஜிஸா அவனுக்கு என்னது ஜாயிஸாகும், ஃபீ அவனது அஜிஸா அவனுக்கு என்னது ஃபீ அந்த மணியிலே காய்ந்த மணியிலே அவனுக்கு ஜாயிஸாகும். அல் ஃபர்கோ, ஃபர்க்னா என்னது, சுரண்டி எடுப்பது, என்னது சுரண்டி எடுப்பது. இப்ப கவனிக்கணும், இப்ப ஹனஃபியாக்கள் பிரகாரம் மணி என்பது என்னவாக இருக்கின்றது, நஜஸாக இருக்கின்றது. அல் மணியும் நஜீஸும், என்னது மணி என்பது நஜீஸாக இருக்கின்றது. அப்ப என்ன செய்யணும், ஷாஃபியாக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, மணி என்பது நஜஸ் கிடையாது. அப்ப அதை என்ன செய்வது, மணி ஆடையிலிருந்து காய்ந்திருந்தாலோ சுத்தமாக இருந்தாலோ, இது காய்ந்திருந்து காயாமல் இருந்தாலோ, அந்த மணியினுடைய ஆடையிலிருந்தே தொழுகுவது என்னவாக இருக்கின்றது, கூடுமானதாக இருக்கு. ஏன்னா களி அவங்களிடத்து மணி என்பது என்ன கிடையாது, இந்த விந்திய இந்த இந்திரியம் என்பது என்ன கிடையாது, அவங்களிடத்திலே நஜஸ் கிடையாது. ஆனா ஹனஃபியாக்கள் பிரகாரம் இந்திரியம் என்பது என்னவாக இருக்கின்றது, நஜஸாக இருக்கின்றது. அவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய ஆய்வினுடைய அடிப்படையில தான் என்னது இதற்கான ஏன் நஜஸ் ஏன் நஜஸ் இல்லைங்கிறதுக்கான அவங்க என்ன அவங்கள்ட்ட பலமான ஆதாரங்கள்லாம் இருக்கும். அதை நீங்க மேல் போகக்கூடிய கிதாபுகள்ல படிக்கலாம். அப்ப அவங்களுடைய கருத்தாக என்ன, மணி என்பது சுத்தம். ஆனா நம்முடைய ஹனஃபி இமாம்களுடைய கருத்தாக இந்த மணி என்பது நஜஸ், என்னது நஜஸ். அப்ப அது காய்ந்து இல்லாம ஈரமா இருந்துச்சுன்னா அதை கழுகுவது என்னவா இருக்கின்றது, நமக்கு ஜாயிஸாக இருக்கின்றது. அதே காய்ந்திருந்த என்று சொன்னால் அது வாஜிபா இருக்கிறது, என்னது அது ஈரமாக இருந்தால் கழுவுவது வாஜிபு. அதே இந்த ஜஃபல் அலா சௌபி ஆடையும் அது காய்ந்திருந்தால் அஜிசா ஃபீ பார்க்க என்னவாயிட்டும், அதுல வந்து சுரண்டுவது, அந்த மணியை சுரண்டி விட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம், அந்த ஆடை அணிந்து கொள்ளலாம். காய்ஞ்சிருச்சுன்னா என்னது, காய்ந்திருக்கும் போது அது கெட்டியா இருக்கும், மாவு மாதிரி போன்ற ஒன்று தானே கெட்டியா இருக்கும். அப்ப சுரண்டி விட்டதன் மூலமா என்ன செய்யும், சுத்தமாகிவிடும் என்பதாக நமக்கு ஃபுகாஹ் சொல்லி தருவார்கள். அப்ப அதை சுரண்டுவதன் மூலமாக என்ன செய்துவிடும், அது நமக்கு ஜாயிஸ் ஆகிடும். அப்ப சுரண்டலாம், சுரண்டலாம், இப்ப கழுகிறதும் சுரண்ட ரெண்டுமே ஜாயிஸ். அப்ப என்ன வாஜிப் கழுகியே ஆகணும்னு கிடையாது, என்னது நமக்கு அதை கழுகி ஆகணும் இல்லை. அப்ப இங்க என்ன வந்துருச்சு நமக்கு எக்ஸ்ட்ரா,
அதை சுரண்டி கொள்ளலாம். என்ன சுரண்டி கொள்வது நமக்கு என்ன ஆகிவிட்டது? ஜாயிஸாக ஆகிவிட்டது. அப்ப உங்க அடிப்படையில் என்னது? மணி என்பது நஜஸாக இருக்கின்றது. அடுத்து பாருங்க, ஒன் நஜாசத்து, இன்னும் என்னது? ஒன் நஜாசத்து நஜீஸ் ஆகிறது. ஒன் நஜீஸ் நஜீஸ் நஜீஸ்கள் ஆகிறது, அசுத்தங்கள் ஆகிறது. இதா சோபத்தில் மிர் ஆத்த, என்னது? இதா சோபத்தில் மிர் ஆத்த, மிராத்னா என்னது? கண்ணாடி. நம்ம பார்த்தோம் முன்னாடி சொன்னோம்ல. அப்ப கண்ணாடியில் இந்த அசுத்தங்கள் அடைந்தால், என்னது? அசுத்தங்கள் பட்டால் அடைந்தால் என்னது? அப்ப கண்ணாடியில் இந்த அசுத்தங்கள் அடைந்தால், அபிசெய்ஃப, இன்னும் வாள்களில் எனது இந்த அசுத்தங்கள் அடைந்தால், உக்துஃபிய, அவன் போதுமாக்கிக் கொள்வான், பி மசஹிமா, அந்த இரண்டையோ தடகுவதை கொண்டு மட்டும் அவன் எனது போதுமாக்கிக் கொள்வான். இப்ப இங்க கவனிக்கணும். இப்ப வாள், கண்ணாடி போன்றவைகள் எல்லாம் என்ன இருக்கும்? பளபளப்பாக, எனது வலுவழுப்பாக இருக்கக்கூடிய ஒன்று. இப்ப இதை நஜஸ் பட்டுருச்சுன்னா அதை தேய்க்கணுமோ அதை போட்டு கழுவணுமோ தேவையில்லை. ஒரு துண்டை உதாரணமா நீங்க பாருங்களேன். கண்ணாடியில ஏதாவது ஒரு அசுத்தங்கள் பட்டுருச்சு, அந்த அசுத்தங்களை நம்ம என்ன செய்யலாம்? இப்படி ஒரு துண்டு வைத்து நாம் துடைப்பதன் மூலமாகவே என்ன செய்யும்? அந்த அசுத்தங்கள் நீக்கி சுத்தமாகிவிடும். அசுத்தங்கள் நீக்கி சுத்தமாகிவிடும். அப்ப என்னது? அதை நம்ம துடைப்பதன் மூலமாக என்ன செய்து கொள்ளலாம்? அதை நம்ம சுத்தமாக்கி கொள்ளலாம். இது மாதிரிதான் கண்ணாடியிலையும் வாள். அப்ப இதை என்ன மசகு செய்வதை கொண்டு மட்டுமே அவன் என்ன போதுமாக்கினா ஏன் அதிலே சுத்தமாகிரும். கண்ணாடி, வாள் போன்ற எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பளபளப்பாக இருக்கு. உதாரணமா பாருங்க, இப்ப நம்முடைய போன் டிஸ்பிளே எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், அதே மாதிரிதான் இருக்கும். அப்ப அதை நம்ம என்ன செய்து கொள்ளலாம்? தடவை சில்வர் போன்ற பாத்திரங்கள், இந்த அலுமினிய பாத்திரங்கள், அதே மாதிரி நகைகள், இவைகளெல்லாம் எனது பார்க்கறதுக்கு வலுவழுப்பாக இருக்கக்கூடிய போன்றவைகள் எல்லாம் அதுல என்ன செய்துக்கலாம்? துடைப்பதன் மூலமாகவே சுத்தமாகிடும். போர்களுக்கு போகிற நேரத்துல இந்த வாள்கள்லாம் என்ன செய்வாங்க? ரத்தம் இருக்கக்கூடிய நேரத்துல துண்டு மச்சையை தொடுத்துருவாங்க. அப்ப நம்ம வாள்களை எல்லாம் ஒவ்வொரு முறை தண்ணியை கொண்டு நாம் கழுவதன் என்ன செய்துவிடும்? துருப்பிடித்து விடும். அப்ப அங்க தண்ணியே தேவையில்லையா? வாள்கள் என்னது பார்க்க பளபளப்புன்னு செய்யதான் இருக்கும். அப்ப துணியின் மூலம் துடைப்பின் மூலமாக அதோட நஜஸ்கள் எல்லாம் நீங்கிவிடும். என்னது? நஜஸ்கள் எல்லாம் அசர்கள் எல்லாம் நீங்கிவிடும். அதுல என்ன செய்யாது? ஒட்டி கொண்டு இருக்காது. அதே இந்த மாதிரி துணிகள் போன்றவைகள் தான் நஜஸுடைய அசர்கள் எல்லாம் தேக்கி கொண்டு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கண்ணாடி, இந்த வாள்கள் போன்றவைகள் என்ன எனது ஆயுதங்கள் இருக்குல்ல, வாள், அதே மாதிரி எதெல்லாம் ஆயுதமாக பயன்படுத்துவாங்களோ அந்த மாதிரி போன்றவைகள் எல்லாம் என்ன செய்யாது? நஜஸ்கள் தேங்கி இருக்காது. அப்ப அவைகள் என்னது? சும்மா நம்ம துண்டையை வைத்து துடைப்பதன் மூலமாகவே என்ன செய்து கொள்ளும்? அவைகள் போதுமாக்கிக் கொள்ளும். தேவையில்லை, கழுக வேண்டிய தேவை நமக்கு என்னது? வராது. அதே பாருங்க, இதா சாபத்தில் அருவ நஜாசத்துன், நஜீஸ் என்னது? நஜாசத்துன் என்னது? நஜீஸ் என்னது? நஜீஸ் என்னது? அந்த பூமியின் மீது அடைந்தால், இதா சுவாபத்தில் அர்வ, பூமி என்னது அடைந்தால் நஜாசத்து, நஜீஸ் என்னது? அந்த பூமியின் அசுத்தம் என்னது? அந்த பூமியில் அடைந்தால், சூரியனை கொண்டு அது காய்ந்தால், இன்னும் அசருஹா, அதனுடைய தன்மைகள் போய்விட்டது என்றாலும், தஹப அசருஹா, அதனுடைய தன்மைகள் போயிட்டால், ஜாசத்தி சலாத்து, தொழுகை ஜாயிஸாயிடும், பி மகானிகா, அந்த இடத்தை கொண்டு. வலா யஜூசு, ஜாயிஸாகாது, ஆகுமாகாது. அத்தயம்முமு, எனது தயமம் செய்வது ஜாயிஸாகாது. மின்ஹா, மின்ஹா இதை பார்த்து அந்த அருளில் இருந்தும். அப்ப எனது பூமியின் மீது நஜஸ்கள் பட்டுவிட்டு சூரியன் மூலமாக அது காய்ந்திருச்சு. சூரியன் மூலமாக காய்ந்த நெசர் தன்மைகள் வெளியேறிவிட்டால் அந்த இடத்தில் தொழுகுவது என்னவாக இருக்கின்றது? நமக்கு ஜாயிஸாக இருக்கின்றது. மின்ஹா, அந்த இடத்திலிருந்து மின்னம் செய்வது, நமக்கு தயமம் செய்வது, அந்த பூமியிலிருந்து தயமம் செய்வது ஜாயிஸ் ஆகுது. காரணம் என்ன சொல்லுவாங்க? நமக்கு தயமமுடைய ஆயத்தம் சொன்னாங்க, தயம்மமோ சொய்தன் தொய்யிபன், பரிசுத்தமான மண்ணிலிருந்து நீங்க தயமம் செய்து கொள்ளுங்கள் என்றார்கள். இப்ப நம்ம முன்னாடி தயமமுடைய பாடத்துல பார்க்கும்போது சொன்னோம், அப்போ ஒரு இடத்துல சிறுநீர் கழிக்கப்பட்டு காய்ந்திருக்கு, மழையின் மூலமாகவோ அல்லது சூரியன் மூலமாக காய்ந்து சுத்தமா இருக்கு, எந்த ஒரு அசரும் இல்லை, அந்த இடம் நமக்கு தெரியுது, அசுத்தப்பட்ட இடம் தான் நமக்கு நன்றாக தெரியும் என்று சொன்னால், அந்த மண்கள் எல்லாம் அசுத்தத்தை அந்த மண்கள் தயவு செய்யக்கூடாது. ஏன்? அந்த மண் என்னது? வாகிர், ஆனா தொய்யிபு கிடையாது, பரிசுத்தம் கிடையாது. சுத்தம் ஆனால் என்னது? பரிசுத்தம் கிடையாது. சுத்தமா இருப்பதன் காரணமா தொழுவை அங்கே கூடும், பரிசுத்தம் கிடையாது. ஏன்? நஜஸ் பட்டுருச்சு, நஜஸ் பட்டதுனால அது பரிசுத்தம் கிடையாது. அப்ப என்ன செய்ய? அந்த மண்ணை கொண்டு நம்ம என்ன செய்ய? தயமம் செய்வது ஜாயிஸ் ஆகாது. ஆனால் அந்த இடத்தின் மீது நாம் என்ன செய்து கொள்ளலாம்? தொழுது கொள்ளலாம். காரணம் என்ன? துவாகிர் ஆகிவிட்டது, மக்கான் துவாகிரான் காரணமாக தொழிட்டது.
அப்ப அதை கொண்டு நாம் தயமம் செய்ய வேண்டாம், எனது ஜாயிஸ் ஆகாது. அதன்மானது அந்த ஆயத்திருப்பின் காரணமா என்னது இதன் தொய்யிவன் பரிசுத்தமான மண்ணை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் காரணம் இருப்பதன் காரணமாகத்தான் அந்த மண்ணில் இருந்து என்ன செய்து நம்ம தயமம் செய்வது ஜாயிஸ் ஆகாது. ஆனா அதுல வந்து என்ன செய்யலாம், தயமம் செய்து கொள்ளலாம். இப்ப பாருங்க, அருள் என்னது பூமியை கொண்டு காய்ந்து விட்டு அப்படி பாசர்லாம் போயிட்டான்னு செஞ்சுக்கலாம், நம்ம அதுல செஞ்சு கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்? முதலாவதாக நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து நஜீஸ்களை எப்படி நஜீஸ்களை சுத்தமாக வச்சுக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம். அடுத்து வந்து எப்படி நீக்கிங்கிற முறை பார்த்தோம். அடுத்து மணியினுடைய சட்டங்கள் பார்த்தோம். அடுத்து பூமியில ஷெய்ஃபுல இந்த மாதிரி கண்ணாடிகள்ல போன நஜீஸ் பட்டா என்ன சட்டங்கிறத நம்ம இன்றைக்கு பாடத்துல பார்த்தோம். இன்ஷால்லா வரக்கூடிய பாடங்களில் நாம் மீதமுள்ள இந்த நஜீஸினுடைய பாடங்களை பார்ப்போம். இன்று எதை நாம் படித்தோமோ அதை புரிந்து அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் முதல் புரிவானாக. வாஹித் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.